பிரைஸ் தி லார்ட். கிரேஸ் ஆஃப் காருண்யா என்ற ஊழியத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நாளிலும் கூட கிறிஸ்தவர்களுக்கான புனித வெள்ளி. ஆனால் நம்முடைய உறவுகள், நண்பர்கள், கூட வேலை செய்கிறவங்க இந்த புனித வெள்ளி அப்படின்னதும் அது ஒரு செலப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஹாப்பி குட் ஃப்ரைடே, இனிய புனித வெள்ளி வாழ்த்து அப்படிலாம் சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் உண்மையான இதோடைய அர்த்தம் என்னென்னா, இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைகிற நாள் தான் புனித வெள்ளி அப்படின்றது கிறிஸ்தவங்க எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் ஆண்டவரை நேசிக்கிற ஜனங்கள், அதாவது நாங்கள் கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்படி இல்லாதவங்களுக்கு கூட அநேகருக்கு இதோடைய அர்த்தம் என்னென்னு தெரியும். ஆனால் இன்றைக்கு அவர் எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார், அவர் யார் காட்டி கொடுத்தாங்க, எப்படியெல்லாம் அவரை துன்பப்படுத்தினாங்க, அந்த சிலுவையில் அறையும் பொழுது அவர் பட்ட பாடுகள் என்ன, வேதனைகள் என்ன, அதை பார்த்து கொண்டிருந்த தாய் மரியாளுடைய மனநிலை என்ன, இது எல்லாத்தையும் தியானிக்கிற ஒரு நாள் தாங்க. இந்த சிலுவை சாவை ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு பெரிய வெற்றிங்க. சிலுவையை ஒரு வெற்றியின் அடையாளமாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் கூட அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், இயேசு எவ்வளவு நன்மை செஞ்சார். இந்த பூமியில் இருக்கும் பொழுது நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி திருந்தாராம். எங்கெல்லாம் தேவை இருக்கோ, குறைவு இருக்கோ, பாவத்தில் விழுந்திருக்கிறாங்களோ, எங்கெல்லாம் சுகம் தேவைப்பட்டதோ அப்படிப்பட்ட இடத்துல எல்லாம் ஆண்டவர் நின்று ஜெபித்து விடுதலையை கொடுத்து ஆசீர்வாதங்களை கொடுத்து அந்த இடத்துலேருந்து கடந்து வந்தார். அப்படிப்பட்ட இயேசுவை நன்மை செஞ்ச இயேசுவை எல்லாரும் கடைசியில் மறுதளிச்சிட்டாங்க. இவர் எனக்கு தெரியாது, இவரை சிலுவையில் அரைஞ்சிருங்க, என் கூட இருந்த சீஷர் தான் அவரை காட்டி கொடுத்தாரு, பேதுரு எனக்கு இவரை தெரியாதுன்னு சொல்லி 3 முறை மறுதளிச்சிருவார். நன்மை பெற்ற எல்லா ஜனங்களும் பார்த்திங்கன்னா ஆண்டவரை சிலுவையில் அறைய சொல்லி பிலாத்துவினிடத்தில் சொல்லுவாங்க. இதெல்லாம் வேதத்தில் இருக்குது. ஒவ்வொரு முறை இந்த புனித வெள்ளி குட் ஃப்ரைடே வரும்பொழுதெல்லாம் இதை நம்ம கேட்குறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவுடைய அந்த சிலுவை மரணம் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துது, திரும்பவும் நாங்கள் செய்கிற தவறுகளிலிருந்து எப்படி நாம் மனமாற்றம் அடைகிறோம், திரும்ப அதை செய்யாமல் இருக்கிறோமா, இதெல்லாம் தான் இன்றைக்கு நம்ம யோசித்து பார்க்கணும். மனமே மனமே இறைவனை பாரு, கண்ணீர் சிந்தி சிலுவையை சுமக்கும் காரணம் கேளு. எதனால் அவர் சிலுவை சுமந்தார்னு நம்ம இருதயத்துக்கு தெரியும். அதற்கு காரணம் நமக்கு தெரியுங்க. கல்வாரியே கல்வாரியே கண்டு மனம் உருகலையோ, கர்த்தரேசு கதறிடும் சத்தம் உன் காதில் தோணிக்கலையோ, கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தாள் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. இப்படிப்பட்ட அநேக கல்வாரி பாடல்களை கேட்கிற நம்முடைய இருதயம் அந்த நேரத்தில் மட்டும் துக்கப்படும், அழுவும், நிறைய ஆண்டவர் நமக்காக பண்ணாரேன்னு யோசிக்க வைக்கும். ஆனால் திரும்பவும் இந்த உலகத்தின் காரியத்தை எல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம அதன் பின்னாடி போயிடுறோம்ல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிற நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றம் வரணும்னு இன்றைய நாளில் நம்ம ஜெபித்து உபவாசத்தின் பலனை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.